என்னதான் திங்கக்கிழமை குட்டி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் குட்டிக்கரணை மட்டும் அடித்து நாம உடையாந்தரம் தான் திருப்பூர் மாவட்ட சந்தைங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. நான் உங்கள் இளந்தாரி விவசாயி. நம்ம இன்னைக்கு திருப்பூர் சந்தைக்கு வந்திருக்கிறவங்க. திருப்பூர் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருந்தூர் போகிற ரோட்டில் 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அமராதிபாளையங்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட நம்ம சந்தை அமைஞ்சிருக்குங்க. பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கிற மழைக்கால விற்பனையை வாங்க நம்ம போய் பார்க்கலாம். முதல் எடுத்தோடையுமே மயிலக்கால டாப் கிளாஸ் பயங்கரமான காலைங்க. இந்த காலை தெற்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்களாட்டிருக்குதுங்க. நல்ல மயிலக்காலம், நல்ல ஹெவியான சைஸில் பல்லு போட்டுருச்சுங்க காலை. ஆனால் நல்லா அருமையாக வியாபாரிகள் அவங்க லாங்குவேஜில் பேசிக்கிட்டாங்களா பெருசாக விலைன்னு நிலவரம் தெரியலிங்க. நேரமே இந்த 2 பெரிய முரட்டு காலைகளையும் வாங்கி கட்டிட்டாங்க. வண்டி காலம் பயங்கர சூப்பராக இருக்குதுங்க. என்ன அழகு பாருங்க, வட்ட கொம்புல பயங்கரமான காலைங்க. ரெண்டுமே பல்லு போட்டுச்சுங்க. வண்டி ஓட்டி ஓட்டுனா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அருமையான காலைகள் ரெண்டையும் காலையிலேயே வாங்கி. புளிச்சாரை நிறத்தில் ஒரு ஜெர்சி மாடுங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. நிறமே புளிச்சாரைங்கிறது கொஞ்சம் ரேரான கலருங்க. அதில் ஒரு கைக்கறவை மாடு வந்துருக்குதுங்க. இந்த கைக்கறவை மாடு 40 ரூபா பக்கம் விலை சொன்னாங்க. பால் ஒரு நேரம் 5 படி குறையாதுன்னு சொன்னாங்க. அருமையான மாடுங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க மாடு. ஒரு கலப்பின ஹெச்எஃப் காலை ஒன்று வந்துருந்துச்சுங்க சந்தைக்கு. பயங்கர சைஸில் 4 காலும் பாருங்கள். வெள்ளையில் மூஞ்சிக்கிட்ட வெள்ளையில் நம்ம பஞ்சகல்யாணின்னு சொல்கிற மாதிரி அழகில் ஒரு சூப்பரான பொலிக்காலை. நல்ல காலைக்கெல்லாம் வயசு இருக்குங்க. பல்லு போட்டே ரொம்ப நாள் இருக்குங்க. பொலிக்காவை பயன்படுத்தி இப்போ கொண்டு வந்து விற்றுட்டாங்க. ஒரு 40 ரூபாய் பக்கமாக விற்றுருக்காங்க. காங்கேயம் மயிலை கிடையறி கண்ணுங்க. நல்ல கண்ணு, நல்லா நீட்டு போக்கில் ஒரு அருமையான கண்ணுங்க. கொம்புதலை தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்ல உடம்பா வந்திருக்குதுங்க. காங்கேயம் மயிலை ஜோடி எருதுகள், வண்டி எருதுகள் வந்துருந்துச்சுங்க. ரெண்டுமே நல்லா பயங்கர சைஸில் இருந்துச்சுங்க. 2 எருது நல்லா பள்ளி போட்டுச்சு. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சுங்க சைஸில். 2 எருதுக்குமே கொஞ்சம் திமிழ் சாஞ்சுதான் இருந்துச்சுங்க. இந்த காலை 2 எருதும் பார்த்தீங்கன்னா 90 ரூபா சொன்னாங்க. காங்கேயம் மயிலை காலை கண்ணுக்குட்டி 2 வந்துருந்துச்சுங்க. செவலை ஒன்று மயிலை ஒன்று வந்துருந்துச்சு. செவலை நல்லா சூட்டிப்பாக இருந்ததுங்க. மயிலை மேலே ஏற தொத்திட்டு போச்சே இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணுங்க. நல்லா வளர்ப்புக்கு ஒரு சூப்பர் கண்ணுன்னு சொன்னாங்க. மயிலை ஒரு 5 ரூபா பட்ஜெட்டும் செவலை ஒரு 20 ரூபா பட்ஜெட்டும் சொன்னாங்க. காங்கேயம் மயிலை ஜோடி எருதுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ரெண்டுமே அருமையான எருதுகளுங்க. ஒரே மாதிரி திமிழ் அமைப்பில், நல்ல உடல் அமைப்பில் சூப்பர் எருதுகளுங்க. லெஃப்ட்டில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்குங்க. அந்த பக்கம் இருக்கிறது வயசு கொஞ்சம் கூட இருக்குங்க. 1.20 விலை சொன்னாங்க. வண்டி பழக்கம் எல்லா பழக்கம் நல்லா இருக்காமாங்க. காங்கேயம் மயிலை மாடு முதஈத்து மாடு கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கண்ணுக்கு ஒரு வருஷம் வயசு இருக்குங்க. மாடுங்கண்ணுன்னு சேர்த்து மொத்தமாக ஒரு 55 ரூபாய் கிட்ட விலை சொன்னாங்க. வீட்டு தேவைக்கு ஒரு நல்ல மாடுங்கண்ணுங்க. ரொம்ப பெருங்கூட்டா விலையினாலும் ஒரு அளவான மாடுங்கண்ணுங்க. காங்கேயம் மயிலை ஜோடி காளை கண்ணுகளுங்க. குட்டி கண்ணுக்குட்டியோ ஒரே மாதிரி கொம்பு தலையில் சூப்பர் கண்ணுங்க. வாங்கிட்டு போனோம்னா இந்த வயசுலேருந்தே வண்டிக்கு பழக்கிக்கலாங்க. அருமையான கண்ணுங்க. 2 சேர்த்து 40 ரூபா விலை சொன்னாங்க. காங்கேயம் மயிலை மாட்டில் ஒரு சூப்பர் மாடுங்க. நல்ல பெருங்கூட்டு, நல்ல பெரிய கொம்புல அழகான பயங்கரமான மாலைங்க. நல்லா கருக்காய் அடித்து சூப்பராக இருக்குது பாருங்க மாடு. நல்ல மாடுங்க. இந்த மாடுகள்லாம் கட்டுத்தரையில் இருந்ததுன்னா கட்டுத்தரையே அழகா இருக்குங்க. மாடு சனை இல்லைங்க. மாடு 40 ரூபா கிட்ட விலை சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கேயம் செவலை காலைங்க. செவலையில் ஒரு மீறின சூப்பர் காலைங்க. பல்லு போட்டுருச்சுங்க காலை. தெற்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. காலை கொஞ்சம் உடசலாக போச்சுங்க. நல்ல அழகான காலைங்க. கொஞ்சம் திமிழ் பத்தாத மாதிரி இருக்குது. காலை பொலிக்கு பயன்படுத்தின காலையாமாங்க. எருதாடத்துக்கு பயன்படுத்தலாமாமாங்க. காலையோட விலை ஃபைனலாக 50 ரூபா சொன்னாங்க. நல்ல சூப்பர் காலைங்க. நல்ல வளர்ப்பு கையாக இருந்தால் கொடுத்துடலாம்னு சொல்லி காங்கேயம் மயிலை மாடு முதஈத்து காலை கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடுங்கன்னு சேர்த்து ஒரு 45 ரூபாய்க்கு மேல விலை சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டு தேவைக்கு ஒரு அளவான மாடுங்க. காங்கேயம் செவலை சூப்பர் காலை கண்ணுங்க. அருமையான கண்ணு. வண்டிக்கு ஒரு சூப்பர் கண்ணுன்னு சொல்லலாங்க. பட்டாசான கண்ணு. நல்லா சுறுசுறுப்புல அழகா இருந்துச்சுங்க. கண்ணு கொஞ்சம் இழப்பா இருந்தாலும் நல்ல கண்ணுங்க. ஹெச்எஃப் கலப்பின பொலிக்காலை ஒன்று விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க. நல்ல காலை, இளம் காலைங்க. ரொம்ப வயசெல்லாம் ஆகலைங்க. நல்ல பொலிக்கு ஒரு சூப்பர் காலையாமாங்க. அருமையாக மாடுதாண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. வல்லெல்லாம் போட்டுருச்சுங்க. காலை ஒரு 60 ரூபா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. பல்லு போட்ட மாடு. நல்ல பெரிய மாடு. மான் கொம்புல சூப்பராக இருக்குது பாருங்க மாடு. நல்ல திமிழ் ஓட்டத்தில் அருமையான மாடுங்க. நல்ல ரெட்டை திமிழில் ஒரு சூப்பர் மாடுங்க. நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. என்ன அழகு பாருங்க. நல்ல அருமையான திமிழ் அமைப்பில், நல்ல சூப்பர் கொம்புல, நல்ல கொம்பு தலையில் ஒரு அருமையான மாடுங்க. வண்டி பழக்கம் இருக்க மாட்டேங்குதுங்க. கழுதுப்பட்டையில் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி மாடுகளை, வண்டி பழக்கின மாடுகளை கொண்டே நம்ம கறவைக்கு வச்சுக்கிட்டோம்னா வண்டிக்கும் பயன்படுத்திக்கலாம். கண்ணும் போடுங்க. நல்ல மாடுங்க. சூப்பர் மாடு. காங்கேயம் காரி மாடுங்க. முழுமையான காங்கேயம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரீடு கிராஸ் தாங்க. மாடு கொஞ்சம் ரொம்ப உடசலாவே இருந்துச்சுங்க. காங்கேயம் மயிலை மாட்டில் நல்ல பயங்கரமான டபுள் பாடியில் சூப்பர் மாடு பாருங்க. நல்ல மாடு. நல்லா கரியேறி போச்சுங்க. அதனால தான் கொஞ்சம் சன ப்ராப்ளம் இருக்க மாட்டேங்குது 2 மாட்டுக்குமே. 2 மாடு நல்ல அருமையான மாடுங்க. நல்ல வளர்ப்புக்கு ஒரு சூப்பர் மாடுகளாக இருந்திருக்குங்க. ஜெர்சி கிராஸ் மாடு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருந்தாங்க. குட்டை மாடாக இருந்துச்சுங்க. மாடு கொஞ்சம் ரொம்ப உடசலாக தான் இருந்துச்சுங்க. பல்லு போட்டெல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் பால் நல்லா கெட்டியாக கறக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்க. 4 படி குறையாத நேரம்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்க. 33 ரூபா விலை சொன்ன அப்படிங்க. காங்கேயம் மயிலை ஜோடி எருதுகளுங்க. நல்ல வட்ட கொம்புல ஒரு சூப்பர் எருதுங்க. கிட்ட போனாலே பாஞ்சு ஓடுமோன்னு பயக்கிற அளவு அந்தளவு பயங்கரமான எருது 2 நல்லா 6 அடிக்கு மேலே உயரத்தில் ஒரு சூப்பரான கம்பீரமான உடல் அமைப்பில் அருமையான எருதுகளுங்க. 2 எருதுமே பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் பக்கம் விலை சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல சூப்பர் எருதுங்க. பல்லு போட்டு ஒரு 2
வருஷம் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வண்டிக்கு நல்ல பயன்பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. செக்கிலுக்குன்னு கூட சொல்லியிருந்தேன். அப்படிங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல கனமான எருதுகளுங்க வாங்கிக்கொண்டே. இந்த எருது பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த ஜோடி அருமையான ஜோடிங்க. நல்லா கொஞ்சம் இளம் தாங்க. போன இது கூட கொஞ்சம் வயசான எருதுகளுங்க. இந்த எருதுல லெஃப்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் இளம் எருதுங்க. அந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் வயசாகி போச்சுங்க. கொம்பு பாருங்க எவ்வளோ கனமாக இருக்குதுன்னு. ரெண்டுமே பல்லு போட்டுருச்சுங்க. நல்ல எருதுகளுங்க. இதுவுமே வாரி மாடு காங்கேயத்தில் கொஞ்சம் கிராஸ் மாடுங்க. கொஞ்சம் மலை மாடு டைப்பில் இருக்குதுங்க. மாடு குர்ரா கண்ணுக்கு போட்டிருக்குதுங்க. குர்ரா காலக்கண்ணோட நல்லா சூப்பர் மாடுங்க. கறவை நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாவது பால் வீட்டுக்கு கறந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு கண்ணுக்கு தான் தாட்டுங்க மாட்டுப்பால். அடர்கூர் காளைகள் 2 விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மந்தையிலேருந்து கழிச்ச காளைகளாக கூட இருக்கலாமுங்க. ஆனால் காளை நல்லா கொஞ்சம் ரொம்ப வயசாகலிங்க. ஓரளவு இளம் காளைகளாக தான் இருந்துச்சுங்க. நல்ல காளையாக இருந்துச்சுங்க. நல்ல பெரிய காங்கேயம் சந்தனப்பிள்ளை மாடு சூப்பர் மாடு வந்திருக்குதுங்க விற்பனைக்கு. மாடு ஒரு இத்த கண்ணு போட்டிருக்குதாமாங்க. இப்போ 2ஆம் தேதிக்கு விற்பனை கொண்டு வந்துருக்குறாங்க. மாடு அருமையான மாடுங்க. ஒரு 45 ரூபா வர சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கேயம் மயிலை மாடு 2 விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடுங்க. ரெண்டுமே ஆனால் சனை இல்லைங்க. ஆனால் நல்ல மாடுகளுங்க. இங்கே பாருங்க கொம்பு தலையில் எவ்வளோ அழகாக மாடு இருக்குதுன்னு. நல்லா கூமாச்சு கும்பல சூப்பராக இருக்குதுங்க மாடு. ஒரு 5-6 உருப்படி ஒரே ஆள் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படிங்க செவலை பாருங்க கொஞ்சம் கிராஸுங்க செவலை. ஆனால் பால் நல்லா இருக்குங்க. நாட்டு மாடும் கொஞ்சம் ஜெர்சி மாடும் மிக்சிங்கில் ஒரு மாடுங்க. நல்ல கறவை இருக்கிற ஒரு சூப்பரான மாடுங்க. நல்லா வீட்டு தேவைக்கும் பண்ணைகளுக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாங்க. சொசைட்டிக்கு ஊற்றுறவங்களுக்கெல்லாம் இந்த மாடு கட்டுப்படியாங்க. ஃபேட் கண்டிஷன் கொஞ்சம் 5 புள்ளிக்கு மேலே இதோட பாலில் இருக்குங்க. கிடைக்கனோட ஒரு சூப்பர் மாடுங்க. 45 ரூபா விலை சொன்னாங்க. ஹலிகர் காளைகள் இந்த வண்டி நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு சூப்பர் காலை பாருங்க எவ்வளோ சூட்டிப்பில் ஒரு அருமையான காலை கொண்டு வந்திருக்காங்க. முதஈத்து கெடரி பால் அருமையா இருக்குங்க. விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. HF பெருங்கூட்டு நல்ல கண்ணுக்குட்டிங்க. சூப்பர் கண்ணுக்குட்டி காலை கண்ணுக்குட்டி 2 விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. 2 கண்ணுக்குட்டியும் ஒரு 8 ரூபா விலைக்கு வாங்கியிருக்காங்க. அருமையான பால் வர்க்க மாட்டுல இருந்து வந்த கண்ணுக்குட்டிகளுங்க. ஒரு ஜெர்சி சிந்து மாடு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. கண்ணோட இந்த பக்கம் இருக்கிறது கண்ணுங்க, அந்த பக்கம் இருக்கிறது மாடு. பால் நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இளங்கரவையில் அருமையா கறந்துச்சாமாங்க. மாடு இப்போ தான் பல்லு போட்டுருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா சூப்பர் மாடுங்க. கரை 3 கோடி குறையாம கறக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 சேர்த்து மொத்தமாக 55 ரூபா வர சொல்லியிருந்தாங்க. அப்படியே சொன்ன மாதிரி அந்த வண்டி நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹலிகர் காளைகள் நிறைய விற்பனைக்கு வந்துருச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு என்னடா எருமை வெளுத்து போச்சான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இந்த எருமை பேர் பூரியாமாங்க. குஜராத்தில் ஒரு பகுதிகளில் இந்த எருமை இனம் இருக்குதாமாங்க. இந்த எருமை இனம் கொஞ்சம் ரேர் ஆமாங்க. கலர் பாருங்க எப்படி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேங்க. 45 ரூபா ஏமாங்க. காங்கேயம் மயிலை மாடு கண்ணுக்குட்டியோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அருமையான கண்ணு மாடுங்க. மாட்டு கொஞ்சம் கொம்புதல வித்தியாசமாக போனாலும் ஓரளவு நல்ல கறவை இருக்கு மாடுங்க. கொஞ்சம் பிரீட் கிராஸ் ஆன மாடுகள் எல்லாமே கறவை நல்லா இருக்குங்க. நல்ல சூப்பரான ஒரு கிடரி கண்ணில் அருமையான மாடுங்க. இந்த பக்கம் இருக்கிற காலக்கண்ணு 2மே ஜோடிங்க. நல்ல கும்புதலையில் ஒரே மாதிரி கும்புதலையில் ஒரு சூப்பர் காலக்கண்ணுங்க. 2மே எல்லாமே வளர்ப்புக்கு ஆல்ரெடி வாங்கி கட்டிட்டாங்க. இந்த பக்கம் கட்டிக்கிறது எல்லாமே டெம்போவில் நல்ல கண்ணுகளுங்க. இந்த 2ம் பாருங்க கிடரி கண்ணு அருமையான கண்ணு. அந்த 2 காலக்கண்ணு சூப்பர் ஜோடி கண்ணுகளுங்க. 2 எல்லாமே நல்ல கண்ணுகள் பூரா இந்த பக்கம் வாங்கி கட்டிட்டாங்க வளர்ப்பு வியாபாரிகள். இது எல்லாமே கேரளாவுக்கு தான் வாங்கி கட்டியிருப்பாங்களாட்டு இருக்குது. நல்ல மாடாக நல்லா கொழுக்கட்டையாட்டு இருக்குது பாருங்க. மாடுகள் எல்லாமே ஓரளவு பச்சை இருக்கிறனால மாடுகள் எல்லாமே உடம்பு தேறி தான் இருக்குதுங்க. ஹலிகர் காளை ஒன்று வாங்கி கட்டிக்கிறாங்க. நல்ல காளைங்க. நல்ல கும்புதலையில் ஒரு சூப்பரான காளைங்க. செவலை மாடு ஒன்று. இந்த பக்கம் இருக்கிற எருமைகள் பூரா வளர்ப்புக்கு தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. கண்ணுகள் பூரா பாருங்கள். இந்த கண்ணு பாருங்கள், அந்த நடுவில் இருக்கிற கண்ணு நம்ம எங்கே போனாலும் நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பக்கம் கேமரா எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த பக்கம் பார்க்குங்க, அந்த பக்கம் போனாலும் அந்த பக்கமே பார்த்துட்டே இருக்குங்க. நல்லா ஒரு சூப்பர் கண்ணுங்க. வீட்டில் ஆளுகளோடையே வளர்ந்துருக்க மாட்டேருக்குதுங்க இந்த எருமை கண்ணு. அதனால் நம்மளை பார்த்துட்டே இருக்குது பாருங்க. இதுவுமே கொஞ்சம் பூரி கண்ணுன்னு கூட சொல்லுவாங்க இந்த நிறத்தை. காங்கேயம் மயிலை செவலை 2 மயிலையில் ஒரு 2 மாடு நல்ல மாடுகள் வாங்கி கட்டிக்கிறாங்க. நல்ல இளம் மாடுகள் சூப்பர் மாடுகள் வாங்கி கட்டிக்கிறாங்க. ஒரு ஆண் எருமை கண்ணுங்க. நல்ல எருமை கண்ணு பாருங்க. ஆண் எருமை கண்ணுனோடனே அந்த மூஞ்சியே வித்தியாசமாக இருக்குது பாருங்க. 25 ரூபா விலை சொன்னாங்க. காங்கேயம் காராம்பசு மாடுங்க. காராம்பசு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. காராம்பசுக்கே உண்டான அந்த நிற அழகில் அருமையாக இருக்குதுங்க. மயில மாடு ஒன்று சூப்பர் மாடு நந்தியாட்டப்படுத்திருக்குது பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி 2 மாடு கட்டுத்தரையில் இருந்தால் போதுங்க. கட்டுத்தரையே அவ்வளோ அழகாக இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாம் செல்லனி கிளியாட்டிருக்குதுங்க. விற்பனைக்கு வித்துட்டாங்க. ஒரு மாடு இது பர்கூர் மாடுகள்னு சொல்லுவாங்க. மந்தை மாடுகள்னு கூட சொல்லுவாங்க. கண்ணு மாட்டோட 2 விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பால் ஓரளவு வீட்டு தேவைக்கு ஒருபடி கறக்க மாட்டிருக்குதுங்க. சூப்பர் கண்ணோட கிடரி கண்ணோட வந்திருக்குதுங்க. விலை என்னன்னு தெரியலிங்க. வாங்கி கட்டிட்டாங்க ஆல்ரெடி. கண்ணு இன்னும் ஊட்டவுட்லையாட்டு இருக்குதுங்க. பால் அப்படியே சொட்டாக சுரந்துட்டே இருந்ததுங்க. இந்த மாடுகள் எல்லாமே வியாபாரிகள் தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. அடுத்தடுத்த சந்தைகளுக்கு கொண்டு போகிறக்காகவும் பொடி கண்ணுக்குட்டிகளாக வாங்கி கட்டிக்கிறாங்க. நல்ல கண்ணுக்குட்டிகளாக வாங்கி கட்டிக்கிறாங்க. மழை காலத்தில் மேய்க்கிற கூட ஊர்க்காட்டுகளில் வாங்கிட்டு போய் இங்கேருந்து கூட கொண்டு போய் விற்பாங்க. இந்த மாடுகள் எல்லாமே கேரளா வியாபாரி தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. அந்த பக்கம் ஹலிகர் காலை 2 ஜோடி வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க. அருமையான ஜோடி ஒரே மாதிரி நடந்து போகுதுங்க. நல்ல மாடுங்க வருங்க. கறவே பயங்கரமாக இருக்க மாட்டேங்குதுங்க. நல்லா மடிக்கட்டி கொண்டு வந்துக்கிறாங்க. அதனால் மடி அவ்வளோ கீழே இறங்கி கிடக்குதுங்க. இந்த மாடுகள் எல்லாமே வியாபாரி கூட்டம் தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. அதனால் விலை என்னன்னு கரெக்டாக சொல்ல மாட்டாங்க கேட்டாலுமே.
இந்த பக்கம் பாருங்க பூரா மாடுகள் எவ்வளோ திருப்பூர் சந்தையில் பாதி மந்தை வந்து இங்கே தான் இருக்க மாட்டேருக்குதுங்க. எப்படி பாருங்க செம்பிளி ஆடு மாதிரி சந்தையில் செம்பிளி ஆடு நிற்கிற மாதிரி நின்றுருக்குது பாருங்க எருமை கண்ணுகள். இதெல்லாமே மந்தையாக மேய்க்கிற கண்ணுகளுங்க. இந்த பக்கம் ஆத்தோரத்தில் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி கண்ணுகளை மேய்ச்சி கொண்டு வருவாங்க. நல்ல கண்ணுகளுங்க எல்லாமே. இந்த மாதிரி கண்ணுகளை நம்ம செம்பிளியாடு மாதிரியும் ஈஸியாக மேய்ச்சி வளர்த்திடலாங்க. மந்தையாக ஓடி போனாலும் சீக்கிரம் வந்து ஒரு 2 வருஷம் போகிறதே தெரியாதுங்க. அப்புறம் சீக்கிரம் பழம்பட்டோடனே அப்புறம் தனித்தனியாக கட்டி வச்சு பழக்கிக்கலாங்க. மழைக்காலங்கிறனால விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுங்க. ரொம்ப பொடி கண்ணுகள் எல்லாமே 5 ரூபாய்க்கு மேலேயோ ஓரளவு இருக்கிற கண்ணுகள் 20 ரூபாய்க்கு பக்கமாக சொன்னாங்க. நல்லா முரட்டு வயசான எருமைங்க. நல்லா பல்லு போட்டாலாம் ரொம்ப வருஷம் இருக்குங்க. சூப்பரான ஒரு வட இந்திய ஜெர்சி மாடு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்சியில் கொஞ்சம் கிராஸ் இருக்குதுங்க. இந்த மாடு வெட்டுக்கு தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. நல்ல மாடாக இருக்குதுங்க. நல்லா பெருவெட்டு மாடாக இருக்குதுங்க. ஒரு 4-5 ஈத்து பக்கம் போட்டிருக்க மாட்டேருக்குதுங்க. இந்த மாடு பாருங்க என்ன ப்ரீடுன்னே தெரியலைங்க. கருன்னு நல்லா பயங்கரமாக இருக்குது. நாட்டு மாடுன்னு சொல்ல முடியல, ஜெர்சி மாடுன்னு சொல்ல முடியல. அதனால நல்லா இருக்குதுங்க. ஒரு செவலை மாடு காங்கேயத்தில் கொஞ்சம் ப்ரீடு கிராஸுங்க. இங்கே படுத்துருக்கு பாருங்க. இந்த மாடு எல்லாமே வியாபாரி கூட்டம் தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. கேரளாவுக்காக இந்த பக்கம் வந்து எருமை பூரா லைனில் வாங்கி கட்டிக்கிறாங்க பாருங்க. ஸ்கூல் அட்டென்ஷன் சொல்கிற மாதிரி ஒரே மாதிரி லைனில் வாங்கி அழகாக கட்டிக்கிறாங்க. பார்க்குறக்கே நல்லா அருமையாக இருக்குதுங்க. நீட்டாக கட்டிக்கிறாங்க. எப்படி படுத்துருக்குது பாருங்க ஜம்முன்னு. நல்லா முரட்டு எருமைகள்ங்க. ஈரோடு சைட்லேருந்து நிறைய எருமைகள் வந்திருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை சைட்லேருந்தும் நிறைய எருமைகள் வந்திருக்குதுங்க. திருப்பூரில் பெருசாக எருமை இருக்காதுங்க. திருப்பூர் விட்டு கொஞ்சம் அவுட்டரில் தான் எருமைகள் இருக்குதுங்க. இத்தனை எருமை எங்கேருந்துனே வந்ததுன்னு தெரியலிங்க. ஆனால் திருப்பூர் சந்தையில் எருமை பயங்கரமாக குமியுதுங்க வாரம். கெட்டா எருமை நம்மளை எப்படி முறைக்குது பாருங்க. எருமையிலையுமே வந்து கெடேரியும் காளையும் வந்து மூஞ்சி வித்தியாசம் கொஞ்சம் வருதுங்க. கண்ணில் வந்து பூரா எருமையுமே ஒரு ஈத்தில் நல்லா பயங்கரமாக கறந்த எருமையாட்டிருக்குதுங்க. எல்லா எருமையுமே நல்லா முரட்டு சைஸில் இருக்குதுங்க. வடநாட்டு எருமை நம்ம உள்நாட்டு எருமை எல்லாம் கலந்து இருக்குதுங்க. எது என்ன டைப்பு முர்ராவா என்ன ஏது ஒன்றுமே தெரியலிங்க. ஆனால் அதெல்லாம் நல்லா முரட்டு எருமைகளாக இருக்குதுங்க. ஆனால் ஒவ்வொரு எருமையும் பார்த்தா எமலோகத்தில் இருக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குதுங்க. முரட்டு சைஸுங்க. இந்த எருமை பாருங்க எவ்வளோ முறைக்குதுன்னு. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய எருமையெல்லாம் நான் வடிவேலு படத்தில் தான் பார்த்துருக்குறேங்க. இந்த எருமைகள் எல்லாமே வடநாட்டு எருமைகளா இல்லை நம்ம தமிழ்நாட்டு எருமைகள் தானா? யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ராட்சச உடல் அமைப்பில் நல்லா பயங்கரமான எருமையாக இருந்ததுங்க. எருமை கன்று சின்ன கன்றுகளும் நிறைய வாங்கி கட்டிக்கிறாங்க. இது பூராமே பார்த்திங்கன்னா நல்ல மாடுகளாக இருக்குது பாருங்க. ஜெர்சி சின்ன கன்றுகளாகவும் நல்லா காளைக்கன்று கெடேரி கன்று எல்லாம் கலந்து இருக்குதுங்க. நல்ல மாடுகளும் வந்து கறவை மாடுகளும் இந்த பக்கமாக வியாபாரி தான் எல்லாம் வாங்கி கட்டிக்கிறாங்க. நல்ல தெளிவான வியாபாரியாட்டு இருக்குதுங்க. பூரா கவர் மாற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கண்ணுங்க பூராமே நல்லா கவர் மாற்றினதுக்கு அதுக்கும் கண்ணுங்க சூப்பராக இருக்குதுங்க. ஒவ்வொரு கண்ணும் 20 ரூபாய்க்கு பக்கமாக விலை சொன்னாங்க. மழை காலங்கிறனால விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுங்க. கண்ணு நல்ல கண்ணுங்க எல்லாமே. மாடு பார்த்திங்கன்னா சூப்பர் மாடுங்க. இது 3மே ஒருத்தர் கொண்டு வந்துருந்தாருங்க. மொட்டை மாடுகளே நல்ல மாடாக இருந்துச்சுங்க எல்லாமே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.